Chitaps, it's very humiliating. No, I didn't mean to. ஆனா hey, ஐயோ Chitaps is nothing amusing. no. Stop it, Chitaps. I said stop it! இந்த கோவம் தான், இந்த கோவக்கார சந்தோஷம் தானே எனக்கு தெரியும். இந்த மாதிரி கோவப்படுற சந்தோஷம் தான் அழகு. அப்போதான்டா நீ ஜெயிக்க முடியும். கோவப்படு. அதை விட்டுட்டு சும்மா இப்போ இருக்கிற மாதிரி இருந்தேன்னா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. சரி, இப்போ எவ்வளோ கோவம் வந்து என் சொக்காயை பிடிச்சேன். நாயுடு மேலே எரிஞ்சு விழுந்த, வந்தவன் மேலே பென் ஸ்டாண்டை விட்டு எரிஞ்ச. அந்த சந்தோஷம் தானே எனக்கு பழக்கம். இப்போ இருக்கிற சந்தோஷம் எனக்கு தெரியாத. இந்த கோவத்தை பாரதிக்கிட்ட போய் காட்டு, நீ வின் பண்ணுறியா இல்லையான்னு பாரு. அதை விட்டுட்டு நீ இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கிற? உன் காரியம் உன் ஆசையை அடையணுன்றதுக்காக பாரதி கிட்ட கொஞ்சற கெஞ்சற வழியிற அவ சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு ஆடிட்டு இருக்க. இந்த மாதிரிலாம் பண்ணால் பாரதி நிச்சயமாக ஜெயிக்கவே முடியாது. அடிமையாக இருக்க வேண்டிதான். இன்ஃபேக்ட் உங்கள் அப்பா கிட்ட உன் பொண்டாட்டி பாரதி உங்ககிட்ட பெட்ரூமில் ஒரு பொண்டாட்டி எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கிறதுலன்ற உண்மையும் போட்டு உடைச்சிட்டேன். ஸோ நீ இப்போ பழைய கோபப்படுற சந்தோஷம் மாறு, பழைய பிளே பாய் சந்தோஷம் மாறு. அப்படி மாறிட்ட பாரதி உன் ஆசைக்கு இணங்காததால தான் நீ கெட்டு போயிட்ட அப்படின்னு உங்கள் அப்பாவுக்கு பாரதி மேலே கோபம் வரும், வெறுப்பு வரும். ஸோ நேச்சுரலி உங்கள் அப்பாவுக்கும் பாரதிக்கும் இருக்கிற கூட்டணி உடஞ்சி போகும். அந்த கூட்டணியை உடைச்சாலே நீ பாதி பாரதியை ஜெயிச்ச மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் பாரதிக்கும் வேற வழி இல்லை. உன் ஆசைக்கு இணங்கிறத தவிர அவளுக்கு வேற வழி இல்லை. ஸோ அனலைசிங் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ், டோன்ட் யூ திங்க் தட் த பால் இஸ் இன் யுவர் கோர்ட்? சந்தோஷ், நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். Got it. பழைய சந்தோஷம் மாறி பாரதிய பழி வாங்குறேன். Thanks for your advice, Chitaps. முன்கோபம் இருக்கிறவன் முட்டாள்னு வாங்க. அவன் முட்டாளாக இருக்கிறது நமக்கு நல்லது. இவன் முன்கோபத்தை வச்சே நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலாமே. டேய் மச்சான், சாப்பிடலாம் வாடா. இன்னைக்கு நான் தனியாக தான் சாப்பிடணும் போல இருக்கு. உண்மை காதல் எதையும் எதிர்பார்க்காது. அது கொடுக்கும், தியாகம் செய்யும். தேவைப்பட்டால் அந்த காதலையும் உட்பட. டேய் டேய், சாப்பிட்டு போய் எழுதுறா வாடா. ராம், பொம்மலாட்டம் படத்துடைய ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி. எந்த ப்ரொடியூசர் கேட்டாலும் சரி, ஸ்டார்டிங்ல இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் என்னால கதை சொல்ல முடியும். ஓகே சொன்னாங்கன்னா உடனடியாக ஷூட்டிங்கு போக முடியும். அம்மா, காதல் கதைனா வழக்கமாக கிளைமாக்ஸ் சோகமாக தான் இருக்கும். இதுவும் அப்படித்தானா? நோ, சந்தோஷமா தான் முடிச்சிருக்கேன். இட்ஸ் a happy ending story. எப்படி எப்படி முடிச்சிருக்கேன்னா, இந்த கதையுடைய ஹீரோ கதிர், ஹீரோ கிருஷ்ணன், ஹீரோயின் பாரத் இல்ல இல்ல பாரதி இல்ல, காயத்ரி. ஹீரோ கிருஷ்ணன் ஹீரோயின் காயத்ரியை விட்டு முழுசா பிரிஞ்சுடுறான். காயத்ரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடுறான். அதை பார்க்கிற ஹீரோ கிருஷ்ணன்
தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்றான். அதான் விஷயம். எப்படி இருக்கு? ஸோ உன்னோட ஆசை எதிர்பார்ப்பு இதான் படத்தோட கிளைமாக்ஸ் இல்ல? ஆமா, இதான் கிளைமேக்ஸ். டே கதிர், படத்துக்கு ஓகேடா, ஆனா பிராக்டிக்கல் அது சாத்தியமா? ஏன்? காயத்ரி, சாரி, என்ன பாரதி, கிருஷ்ணன், ஓ சாரி, கதிர் கதிர், ஐ மீன் உன்னை மறந்துட்டு அவ ஹஸ்பண்டோட சந்தோஷமா வாழ முடியும்னு நீ நினைக்கிறியா? ஏன் வாழ முடியாது? Why not? அவ சந்தோஷமா வாழ முடியும்னு நான் ஆழமா நம்பினதால தானே வேஷம் போட்டு நாடகம் ஆடி அவளை என்ன வெறுக்கிறதுக்கு என்ன பண்ணேன். முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பாரதி நிச்சயமா சந்தோஷமா வாழ்வா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாழ்வாடா. இந்த கோவக்கார சந்தோஷம் தானே எனக்கு தெரியும். இந்த மாதிரி கோவப்படுற சந்தோஷம் தான் அழகு. என்ன சந்தோஷ், நீங்க யாரையும் புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? நீ இன்னும் எனக்கு புதுசு தானே. 24 hours உங்களுக்கு அதே சிந்தனை தானா? பொண்டாட்டியை பார்த்து இந்த சிந்தனை வரலன்னா தான் தப்பு. ஆம்பளை வரணும். நாம கொஞ்ச நாள் லவ் பண்ணலான்னு சொன்னேனே. ஏய் ஷட் அப். சும்மா என்னமோ. What the hell do you think of yourself? லவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் புருஷன் பொண்டாட்டியா குடும்பம் நடத்தணும். அதுவும் லவ் தான். இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? இதுதான் சந்தோஷ். நான் மாறுன்றதுக்காக என் அப்பா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். மாத்திட்டேன். பழைய சந்தோஷம் மாத்திட்டேன். சந்தோஷ், இந்த ஒரு விஷயத்தை தவிர உங்களுக்கு வேற எதுலையுமே நாட்டம் இல்ல. உங்களுக்கு டைவர்ஷன் வேணும். புக்ஸ், ஸ்போர்ட்ஸ், சினிமா, இப்படி வேற எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறதுனால தான் நீங்க இப்படி இருக்கீங்க. ஆமா, நீங்க இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்க கூடாது. குடும்ப விளக்கு குடும்பமே நடத்த முடியல, இதுல குடும்ப விளக்கு புக்கு வேற படிக்கணும். சந்தோஷ், நான் உங்க மனைவி, உங்களுக்கு சொந்தமானவர், உங்களுக்கு மட்டுமே சொந்தமானவர். எப்போ 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 சொந்தமாக? நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு உங்க மேல எனக்கு எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நடக்கணும், புரியுதா? அதுக்கப்புறம் தான் நான் மாறுவேன். ஒரு இது எனக்கும் வரும். கடமையை செய்யாம பலனை எதிர்பார்க்கறீங்களே. ஷட் யுவர் மவுத். இன்னொரு தடவை எனக்கு நீ ஏதாவது லெக்சர் கொடுத்தனா
சும்மா இரிட்டேட் பண்ணிட்டு. ஃபர்ஸ்ட் ஒரு ஒய்ஃபா உன்னோட கடமை நீ செய், அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணுவியா? ஓ, இது புது அஸ்திரமா? நீங்க கோவப்பட்டா நான் பயந்து பணிஞ்சிடுவேன்னு எண்ணமா? ஐயா பழம் கேட்டிருந்தாரு, அதான் கடைக்கு போய் கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்கம்மா. நான் தானே கேட்டேன், அவகிட்ட கொடுக்குற, இங்கே கொண்டு வந்து வை. வெரி குட், இப்படிதான் இருக்கணும். ஃப்ரூட்ஸ் வேணும்னு சொன்னேன், டைம் கூட பார்க்காம இந்த நேரத்தில் போய் வாங்கிட்டு வந்திருக்கப்ப. அது குட். அப்ப நான் வரேங்கய்யா. கேட்டுட்டு போட்டோம். அவங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை இல்லையா? வேண்டாயா? பிரச்சனை வந்தால் அதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு பயமா இருக்கியா? உங்களுக்கு ஒன்றும் இல்லையா? நீங்க சமாளிச்சுப்பீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா என் வேலைதான் போயிடும். நான் இருக்காங்க, வேலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க பிறந்த நாளுக்கு என்னோட ஸ்மால் கிஃப்ட். என்ன இதெல்லாம்? என்னது? என்ன வாங்கிட்டு வந்திருக்க? ஓ, ஏய் ஷர்ட். ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்த பத்தாதா? எதுக்கு 2 ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்? எனக்கு பிடிச்ச yellow கலர்ல ஒரு ஷர்ட், உனக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலர்ல ஒரு ஷர்ட். உனக்கு பிடிச்ச எல்லோ கலர் ஷர்ட் போட்டு தான் நான் இன்னைக்கு கோயில் போயிட்டு வந்திருக்கேன். நான் மட்டும் என்ன, உனக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலர் புடவையை தான் கட்டியிருக்கேன். சரி, புடவை ஷர்ட் எல்லாம் இருக்கட்டும். நீங்க எடுக்க போற படம் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுக்கணும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். டேய் கதிர், சரியா போச்சு. இன்னும் நீ எதிர்க்கலையாடா? டேய் மச்சான், மணி 8 o'clockடா. என்னாச்சுடா? யூஷுவலா டெய்லி சீக்கிரமா எழுந்திருவேன், இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? இல்லடா. டேய் எந்திரிடா. ப்ளீஸ் டே, எனக்கு தூக்கமா வருதுடா. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், நீ போ. டேய் தனியா நான் எங்கடா போறது? இத பாரு, இன்னைக்கு நாம 2 பேரும் கரெக்டா 10 o'clock ஜேபி கிரியேஷன்ஸ் போனோம். ப்ரொடியூசர் ஜெயபிரகாஷ் சாருக்கு பொம்மலாட்ட கதையை நீ சொல்ற. டேய் நேத்தே உனக்கு ஞாபகப்படுத்தினடா, மறந்துட்டியா? ஓ
ஜேபி சாருக்கு இன்னைக்கு கதை சொல்லன்னு சொல்லியிருந்தேன்ல, மறந்துட்டேன். டேய் இந்த பார், மணி இப்பதான் 8 ஆகுது. எந்திச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகு. ஓகேயா? டிஃபன் சாப்பிட்டு கரெக்டா 10 o'clock ஜேபி கிரியேஷன்ஸ் போயிடலாம். சரியா? ரெடி ஆகு. பாரதி, ரொம்ப நேரமா ரூம்ல போன் சத்தம் போட்டுட்டே இருக்கு. யார் போனு? உன்னோடதா சந்தோஷோடதா? தெரியல அத்தை, போய் பார்த்தா தான் தெரியும். போய் பார், நான் போடுறேன் கொடு. Rumor.